ஸ்டாப், பாஸ் யுவர் எஸ்ஐபி ரைட் நவ். நான் இதை ஜோக்காக சொல்ல, பிஃபோர் யூ இன்வெஸ்டிங் த நெக்ஸ்ட் 5000 இந்த எஸ்ஐபி இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். நான் இதை ஜோக் பண்ணலை. நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட லைக் கேட்க போகிறதில்ல, சப்ஸ்கிரைப் கேட்க போகிறதில்ல, யாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா நெக்ஸ்ட் 14 மினிட்ஸில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சா நீங்களே தானாக பண்ணுவீங்க. உங்கள்கிட்ட ஒரு ஷாக்கிங்கான கொஸ்டின் கேட்குட்டா, எஸ்ஐபி அப்படின்னாலே எல்லோரும் பண்ணுறது என்ன? கூகுளை ஓப்பன் பண்ணி எஸ்ஐபி கால்குலேட்டரை ஓப்பன் பண்ணுவோம், நம்மளுக்கு என்ன அமௌண்ட் தோணுதோ அதை போடுவோம், எத்தனை வருஷத்துக்குன்னு போட்டு அடுத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் போட்டு நம்ம ஒரு கேல்குலேஷன் பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு 5000 ரூபாய் அப்படின்னு வச்சு ஒரு 30 வருஷத்துக்குன்னு போட்டு அட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 14% அப்படின்னு போடுவோம். அவுட்புட் 1 கோடிக்கும் மேலே வரும். ஸோ 30 இயர்ஸ்க்கு அப்புறமா 1 கோடி அப்படின்றது இன்றைக்கி இருக்கிற 17லேருந்து 20 லட்சத்தில் நம்ம என்ன பொருளெல்லாம் வாங்க முடியுமோ அதோட வேல்யூ தான் நெக்ஸ்ட் 30 இயர்ஸில் 1 crore வேல்யூவாக இருக்கும். ஸோ இதை எஸ்ஐபி கேல்குலேட்டர் உங்களுக்கு காட்டாது. அங்கே எஸ்ஐபி கேல்குலேட்டர் மறைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஷோ த ரியல் வேல்யூ அப்படின்ற ஒரு பட்டனை அவங்க கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது உண்மையா இல்லையா அப்படின்றத நெக்ஸ்ட் 12 மினிட்ஸில் உங்களுக்கு நான் நம்பர் பை நம்பரோட ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் திங் ஃபஸ்ட்டு எஸ்ஐபினா என்ன? வாட் இஸ் எஸ்ஐபி? ஸோ எல்லோரும் கன்ஃபியூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, அதுவும் இல்லாமல் கூகுளில் மோஸ்ட்டாக சர்ச் பண்ண கொஸ்டின் என்ன தெரியுமா? எஸ்ஐபி பெஸ்ட்டா மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்டா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கேள்வியே தப்பு. லிசன் கேர்ஃபுல்லி. எஸ்ஐபி இஸ் நாட் அ இன்வெஸ்ட்மெண்ட். எஸ்ஐபி இஸ் நாட் அ ப்ராடக்ட். எஸ்ஐபி இட்ஸ் நாட் அன் கம்பெனி. ஸோ அப்போ எஸ்ஐபினா என்ன தெரியுமா? எஸ்ஐபி இட்ஸ் அ பேமெண்ட் மெத்தட். தட்ஸ் இட், சிம்பிள். ஸோ இப்போ நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு மந்த்லி பாஸ் அப்படின்றது நீங்கள் ஒன்று எடுப்பீங்க. ஸோ அந்த மந்த்லி பாஸ் அப்படின்றது பஸ் ஆகிட முடியாது. அதே மாதிரி தான் இங்கே மியூச்சுவல் ஃபண்டு தான் அந்த பஸ்ஸு, அந்த பஸ் பாஸு தான் எஸ்ஐபி. ஸோ இங்கே எல்லாருமே பஸ்ஸை மறந்துட்டு பஸ் பாஸை மட்டும்தான் கொண்டாடிட்டு இருக்கோம், எஸ்ஐபி எஸ்ஐபி எஸ்ஐபின்னு. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான எல்லாருக்கும் தெரிய வேண்டிய கிளாரிட்டி என்ன தெரியுமா? எஸ்ஐபியை நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றது. ஆனால் எஸ்ஐபியை நம்ம ஸ்டாக்ஸில் பண்ணலாம், அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாம், இடிஎஃப்பில் பண்ணலாம், கோல்டில் பண்ணலாம், சில்வரில் பண்ணலாம், ஏன் பிஎஃப் அக்கௌண்ட்டில் கூட நம்ம எஸ்ஐபியை பண்ணலாம். ஸோ எஸ்ஐபி இஸ் ஹவ் யூ இன்வெஸ்ட், நாட் வேர் யூ இன்வெஸ்ட். பட் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸு, மார்க்கெட்டிங் இவங்கெல்லாம் எவ்வளோ கிளவராக மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்கன்னா, எஸ்ஐபினா வெறும் மியூச்சுவல் ஃபண்டு மட்டும்தான் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் யாரை கேட்டாலும் எஸ்ஐபி அப்படின்னா, ஆமாம் அது மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுவோம் இல்லை அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. பட் எஸ்ஐபி அப்படின்றது நம்ம எங்கே வேணால் பண்ணலாம். ஸோ எஸ்ஐபினா என்ன? ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை ஒரு பர்டிகுலர் டேட்டில் ரெகுலராக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு பேர் தான் எஸ்ஐபி. தட்ஸ் இட். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எஸ்ஐபி ஏன் இவ்வளோ பாப்புலராக இருக்குது தெரியுமா? ஐ வில் எக்ஸ்பிளைன். இப்போது நீங்கள் எஸ்ஐபியை வச்சு ஸ்டாக்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம், இடிஎஃப், கோல்டில் எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம், கரெக்டாக? ஸோ நம்ம எஸ்ஐபியை ஸ்டாக்ஸில் பண்ணும்போது நீங்கள் டே பை டே இல்லைனா மந்த்லி வைஸ் ஒரு டைம் பீரியடுக்கு நீங்கள் அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாமே நம்ம ஸ்டாக்ஸில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அது நேரம் அப்படின்றது இருக்காது. ஒரு காமன் மேனுக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கே கரெக்டாக இருக்கும். ஸோ அவனுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இருக்காது. அதுக்காக தான் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஸோ அதனால தான் எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை நான் ஷேர் பண்ணுறதால நீங்கள் என் மேலேயும் கோவப்படலாம், இல்லை பார்க்குற உங்கள் மேலேயும் உங்களுக்கு கோவம் வரலாம், இல்லை எஸ்ஐபி கால்குலேட்டர் மேலே கூட உங்களுக்கு கோவம் வரலாம். பட் இதை நான் சொல்லியே ஆகணும். என்னென்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு நீங்கள் போட்டிருக்கும் போது அது ஒரு 1 crore தாண்டி போகும். பட் அந்த 1 crore இன்னைக்கோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 17லேருந்து 20 லட்சத்துக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். தட் இஸ் எக்ஸாக்ட்லி ட்ரூ. பிகாஸ் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் போக தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்ப்போம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு 1 கோடி அப்படின்னு இருக்குது அப்படின்னா உங்களால் 360லேருந்து 370 சவரன் கோல்டை உங்களால் வாங்கியிருக்க முடியும். அதே 1 கோடி இன்றைக்கி உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா வெறும் 100 சவரன் கோல்டை மட்டும்தான் உங்களால் வாங்க முடியும். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டோட ரேட்டு 26,000லேருந்து 28,000 ரூபாய். இன்றைக்கி 1 லட்சத்துக்கும் மேலே. நம்ம இந்த கால்குலேஷன் போட்டது எல்லாமே ஜஸ்ட் 1 லட்சத்துக்கு மட்டும்தான் போட்டோம். ஆனால் இன்றைக்கி கோல்டு ரேட்டு 1 லட்சத்துக்கும் மேலே தான் இருக்குது. திஸ் இஸ் கால்ட் இன்ஃப்ளேஷன்.
இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்கள் அப்பா 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷம் வேணாம், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரூ. 10,000 சேலரியில் உங்கள் மொத்த குடும்பத்தையுமே பார்த்துக்கினாங்க. ஆனால் இன்னைக்கு அதே ரூ. 10,000 சேலரியில் உங்களால் ஒரு கிராசரியை கூட முழுசாக வாங்க முடியாது. வீட்டுக்கு தேவையான மளிகை பொருளையே அந்த ரூ. 10,000 நம்மளால் வாங்க முடியாது. இங்கே நம்ம வாங்குகிற காசு, அதாவது அன்றைக்கும் ஒரு ரூ. 10,000 தான் வாங்கிட்டு இருந்தார், இன்றைக்கும் அதே 10,000 தான். மணி இஸ் சேம், பட் நம்ம வாங்குகிற ப்ராடக்டோட வேல்யூ ஏறுது இல்லையா? திஸ் இஸ் கால்ட் இன்ஃப்ளேஷன். ஓகே, ஐ நோ இது வரைக்கும் எல்லாமே நெகட்டிவாக தான் இருந்துச்சு. நம்பிக்கை இழந்துடாதீங்க. நான் வந்து எஸ்ஐபியே தப்பு, மியூச்சுவல் ஃபண்டே பண்ணக்கூடாது, மியூச்சுவல் ஃபண்டே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லலை. வாட் ஐ ஆம் சேயிங், ப்ளே ஸ்மார்ட், நாட் பிளைண்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன? யோர் மணி புல் டுகெதர், எ ப்ரொஃபஷ்னல் மேனேஜர் வில் ஹேண்டில் யோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதாவது உங்கள் எல்லா மணியும் ஒரு இடத்துல சேர்த்து அது ஒரு ப்ரொஃபஷ்னல் மேனேஜர் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏதோ ஸ்டாக்ஸ்லையா பாண்ட்லையா எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ரிஸ்க்கு எல்லாத்தையுமே அவங்க எடுத்துப்பாங்க. அதனால தான் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிக்கு ரொம்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸை பை பண்ணல, இங்கே நீங்கள் என்ன பை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஃபண்ட் மேனேஜர் உங்களுக்கான எல்லா விஷயத்தையுமே பார்த்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்கே டவுன் ஆகுது, எங்கே அப் ஆகும், இதை எப்போ நம்ம ஷிஃப்ட் பண்ணலாம், வேறு என்ன ஸ்டாக்கெல்லாம் அலோகேட் பண்ணலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கிடைக்குது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதே தான். நீங்கள் எதையுமே போய் அங்கே ஃபண்டமெண்டலாவோ இல்லை டெக்னிக்கலாவோ அனாலிசிஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த வேலையை தான் ஃபண்ட் மேனேஜர் பண்ணிக்க போகிறாங்க. இன்னொன்று டைம் எக்ஸ்போஷர். நீங்கள் ஒரு லாங் டேர்மில் பண்ணும்போது அது நல்லா விழுற ஸ்டாக்காகவே இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்றது உங்களோட ரிஸ்க்கை ஆவரேஜ் பண்ணிவிடும். ஸோ அதனால் உங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது மோஸ்ட்டாக இருக்காது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக டைவர்சிஃபிகேஷன், அதுதான் இங்கே நம்மளுக்கு இருக்கிற மிகப்பெரிய சேஃப்டி நெட். மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? லாஸ்ட் இயரில் அது எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இல்லை ஒரு 5 வருஷம் பீரியடில் அது என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்து அந்த பர்டிகுலர் இயரோட ரிட்டர்ன்ஸை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதால தான் மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் ஆர் லூசிங். பிகாஸ் லாஸ்ட் இயர் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, 5 வருஷமாக என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு இந்த ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் பீரியடில் மட்டும் அதோட ரிட்டர்ன்ஸை பார்த்து தப்பான ஒரு கேட்டகரியை சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை தான் எல்லாருமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டாவது, நம்ம என்ன கோலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றதே இல்லாமல் மணி க்ரோ ஆனால் போதும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் பண்ணுறது தான் இன்னொரு மிகப்பெரிய தப்பு. மூணாவது, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்றத என்னன்னே பார்க்காம இந்த ஃபண்டு நல்லா கொடுத்துருக்கு அதனால் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறது தான் ரொம்பவும் பெரிய தப்பு. நாலாவது, ஒரு தப்பான ஹரிசானில் போய் நம்ம மாட்டிக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சில்வர் இடிஎஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துலேயே 400%க்கும் மேலே நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ இப்போ இதுவே நெக்ஸ்ட் இயருக்கும் ரிப்பீட் ஆகும் அப்படின்னு நினச்சி இந்த டைமில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணாங்க, இல்லை சில்வர் பீக்கில் இருக்கும்போது யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு லாஸ் அப்படின்றது தான் இருந்திருக்கும். ஸோ இங்கே மியூச்சுவல் ஃபண்ட் பேட் இல்லை, நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ் தான் ரொம்பவும் தப்பாக இருக்குது. முக்கியமாக மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா ஸ்க்ரீனில் சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷத்தில் 13லேருந்து 13க்கும் மேலே தான் கொடுத்துருக்கு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ரோலிங் ரிட்டர்ன்ஸ். மியூச்சுவல் ஃபண்டில் என்ன ஃபண்டுனே தெரியாமல் என்ன கேட்டகரினே தெரியாமல் யாராவது தப்பான ஒரு கேட்டகரியில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது ஒன்றுமே இருந்திருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்பிஐயோட டெப்ட் ஃபண்டில் போய் யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் 6% அப்படின்றது தாண்டவே தாண்டாது. அதுக்கு தான் மியூச்சுவல் ஃபண்டோட கேட்டகரி என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ வாட் நெக்ஸ்ட்? ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், எஸ்ஐபி அப்படின்றது ஒரு மெத்தட் தான். கால்குலேட்டரும் போய் சொல்லும். இன்ஃப்ளேஷன் தான் உண்மையான பாஸ் அப்படின்றது. தப்பான ஒரு மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றதும் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சீக்ரெட் மெத்தடையும் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். அண்ட் ஒன் மோர் திங், உங்களோட கரண்ட் எஸ்ஐபி என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பேஸ் பண்ணி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ரியல் டைம் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபேமிலியை பில்ட் பண்ணுவோம், நாட் ஃபாலோவர்ஸ். வெல்கம் ஹோம்.